நேற்று ஒரு ஈவினிங் போல் ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ரொம்ப உயர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர். பார்த்து ஒரு 3 மிஸ்டு காலையில் கால் பண்ணியிருக்காரு. நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னே பதறிப்பு, என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பதறிப்பு, சார் வணக்கங்க சார், சார் நான் கவனிக்கிறேன் சார், சார் சொல்லுங்கள் சார்ன்றேன். என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு, என்னங்க பாட்டு சார் சாண்டு, அந்த தென்னந்தனம்பு பாட்டு கேட்டீங்க, எத்தனை தடவை நான் கேட்டேன்னே தெரியலைங்க எனக்கு. எங்க உண்மைக்கு தொலைக்குதுங்க. அப்படி ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில். ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க, அது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடலை வெளியீட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆபீஸ்க்கு போறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டேன். அங்கே யார் இருக்கான்னு கேட்டு, யாருமே இளையராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. பிரைவேட்டை டக்குன்னு வண்டி ஓரங்கட்டு அப்படின்ட்டேன். வெயிட் பண்ணு, அதாவது வந்ததுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு. சொக்கலிங்க பங்காளி வாங்க வாங்க போறாரு, சும்மா இருங்க அவர் மட்டும்தான் இருக்காருன்னு. ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை. இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு இப்போ பயத்திலே இருந்தேன். சீக்கிரம் வாங்க, சேது வந்துட்டார், பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே விட்றா வண்டியா அப்படின்ட்டேன். வேகமாக வந்து உட்காந்துருந்தேன். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அடுத்து வெற்றிமாறன் வந்தார். அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள். ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த இந்த மியூசிக்குள்ள வந்தார், அவங்க குருநாதர் யார், அவங்க அண்ணன் யார், அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டு எனக்கு எங்கே தூண்டுச்சு, முதல் டியூன் நான் எப்படி பண்ணேன், எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து, ஓ இது நமக்கு வந்த கைதட்டு இல்லையா, அப்போ நமக்குன்னு ஒரு கைதட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் கேட்குறப்ப பக்கத்து இருந்துட்டு இப்படி ஒரு பேசுறப்ப வாழ்க்கை அவர் செயற்படுறப்ப அந்த பதிவுக்குள்ள நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்துல ஓரமாக கைகட்டி உட்கார்ந்து இருந்தது இல்லையா, இது என் வாழ்நாள் மிகப்பெரிய பொக்கிஷம் இல்லையா. இது எனக்கு இது நான் மட்டும், இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பதிவு. இது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி இருக்கப்ப உங்க வரிகள்ல உங்களுடைய மியூசிக்ல நான் ஒரு உருவமா இருந்திருக்கேன். இப்பவும் சொல்றேன், இது கனவா என்னன்னு தெரியல. இப்படி வாய்ப்பு எடுத்து கொடுத்த வெற்றிமாறனே